ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட விஜய் சேதுபதி செமையா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் பண்றது எல்லாமே சரி, நான் மார்க் பண்ணுவேன், நான் எல்லாரையும் அசிங்கப்படுத்துவேன், நான் எல்லாரையும் கேவலப்படுத்துவேன், நான் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாலும் அது கியூட் அப்படிங்கிற மாதிரி கேவலமா இவ்வளவு நாள் சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அது எல்லாத்துக்குமே சேர்த்து விஜய் சேதுபதி தரமான பதிலடி கொடுத்திருக்காரு. அதே மாதிரியே திருடி திங்கிற கும்பலையும் வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா எப்பம்பா வெளியே போகும், அதை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு சாச்சனா வெளியேற நேரங்கள்ல பாவம்பா இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்கலங்க வச்சுட்டாங்க சாச்சனா அப்படின்னே சொல்லலாம். அதுல இன்னொரு காரணமும் இருக்குங்க. சாச்சனா இன்னைக்கு வெளியேற்றப்பட்ட ஆனந்தியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எவிக்ட் ஆற நேரம் வர கேம் ஆடி இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் எதுவுமே ஆடாம சத்யா ரஞ்சித் போன்ற ஆட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது கேம் ஆடுறவங்க வெளியே போறது நமக்குமே வருத்தமா தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, இந்த சத்யா ரஞ்சித் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதே மாதிரிதான் இந்த தர்ஷிகா விஷால்லாம் எதுவுமே பண்ணல, காதல் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு கன்றாவிய பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது விளையாடிட்டு இருந்த ரெண்டு பேர் இப்ப போயிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட எண்ணங்களையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்ட் ஆனோன்னு விஜய் சேதுபதி வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது கேப்டனோட பதவியை பறிக்கிறதுக்காக அங்க பஸ்ஸில்ஸ் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஜெஃப்ரியை பொறுத்தளவுல அவர் மேல இருக்கிற தப்பை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே பஸ்ல எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் எல்லாம் கிரியேட் பண்ணாரு. அதை பார்த்த போட்டியாளர்கள் வந்து நீங்களே எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதை பார்க்கும்போது ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகுமா, போட்டியாளர்களை பார்க்க போகுமா அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இல்லத்தில் இருக்கும் செல்லங்களை பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து இதெல்லாம் செல்லங்களப்பா, தொல்லைகள்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ள போன உடனே கேப்டனா இருக்கிற ஜெஃப்ரி கிட்ட தான் கேள்வி கேட்கிறாரு. என்ன ஜெஃப்ரி, உங்களோட பஸ்ல நீங்களே எடுக்க போனீங்களே எதுக்காக அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அவரை பொறுத்தவரை விளக்கம் கொடுக்கிறாரு. சார், கிச்சன் டீம் கிட்ட நான் பல தடவை எச்சரிக்கை கொடுத்தேன், இருந்தாலும் நான் சொல்றதை மீறி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட கேப்டன்சி தான் சரியில்லை, நான் தான் எல்லாரையும் சரியா வழியை நடத்தல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் என்னோட பஸ்ல எடுக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல தர்ஷிகா கிட்ட கேள்வி கேட்கிறாரு. என்ன தர்ஷிகா, ரபாலட் எல்லாம் பண்ணீங்க, கேப்டன் தான் வார்னிங் கொடுத்தாரு, மறுபடியும் எதுக்காக பண்றீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க தான் பொறுப்புலயே இருக்கிறீங்க, உங்க கையில பொறுப்பை கொடுத்தது திருடன் கையில சாவிய கொடுத்த கதையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே தரமான செருப்படியே தர்ஷிகாவுக்கு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருட்டு கடை பிரியாணி, சம்மந்தி, இப்ப ரவாலட்டு எப்படி செய்யறது தர்ஷிகா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவை கலாய்க்கிறாரு. தர்ஷிகாவும் ரவாலட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம நான் எல்லாருக்காகவும் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையும் விஜய் சேதுபதி கலாய்க்க தான் செஞ்சாரு. என்ன ஒரு தியாக மனப்பான்மை, எல்லாருக்காகவும் பண்ணிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு விஷால்கிட்ட கேக்குறாரு. விஷாலை பொறுத்தளவுல சார் எனக்கு தெரிஞ்சுதான் சார் தர்ஷிகா பண்ணாங்க, நானும் அதுக்கு உடந்தையா தான் இருந்தேன் அப்படிங்கறத இந்த இடத்துல விஷாலும் சொல்றான். மறுபடியும் தர்ஷிகா கிட்ட தான் போறாரு. அவரை பொறுத்தளவுல தர்ஷிகா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டு சாரி நான் தான் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி, அதெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்காக பண்ணீங்க அப்படிங்கறத ஓப்பனா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் கேட்கிறாரு. அந்த இடத்துல தர்ஷிகா உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீங்களும் கேப்டனா இருந்திருக்கீங்க, இப்படி வேற யாராவது பண்ணி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி கிட்ட வர்றாரு. ஜெஃப்ரி கிட்ட மஞ்சரியோட பிரச்சனையை கேட்கிறாரு. அதாவது மஞ்சரி தன்னோட பாலை ஒவ்வொரு நாளும் எடுத்து சேர்த்து வச்சு நான் தயிர் பண்ணிக்கலாமா அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கும். கலவரம் வேற யாரு பண்ணுனா இந்த நாடகக்காரிகளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிற சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த ரெண்டு பேரும் பண்ண வேலைகள் தான். இவங்களை பொறுத்தளவுல எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறதே தெரியலங்க. ஒரு டாஸ்க் ஒழுங்கா விளையாட தெரியாது, டாஸ்க கெடுக்கிறது நல்லா தெரியும், ஒழுங்கா பேச வராது, நல்லா பேசுறவங்களை பார்த்தா நல்லா மார்க் பண்ண தெரியும், அடுத்தவங்களை இழிவுபடுத்த தெரியும், அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ண தெரியும். மத்தபடி இந்த ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் வேற எதையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிழிக்கல. இருந்தாலும் அவங்களுக்கும் சொம்பு தூக்கிட்டு நிறைய பேர் பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல கதறிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா கொஞ்சமாவது மனசாச்சு இருக்காடா, என்னதான் பண்ணாலுங்க அதையாவது சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆமா தானங்க, எத்தனை டாஸ்க் விளையாண்டுருக்காங்க, எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் 60 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இவங்க எதுவும் பெருசா கிழிச்ச மாதிரி எல்லாம் இல்ல, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறத மட்டும்தான் வேலையை வச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட டேலண்ட காட்டின மாதிரி எனக்கு தெரியல. அவங்களோட டேலண்டே அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் என்ன பொறுத்தளவுல. அதாவது இந்த மஞ்சரியோட பிரச்சனையை கொண்டு வந்த உடனே
அந்த இடத்துல கேப்டனா இருக்கிற ஜெஃப்ரி சொல்றாரு, சார் நான் சொல்லியிருந்தேன் சார் உங்க பங்க நீங்களே வாங்கி வச்சுக்கங்க, அவங்கள மொத்தமா தர சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து மஞ்சரி கிட்ட கேக்குறாரு. மஞ்சரியை பொறுத்தளவுல இல்ல சார் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்ல, அந்தந்த நேர பங்கா அந்தந்த நேரம் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே தர்ஷிகாவும் ஆமா சார் நான் அப்படிதான் சொன்னேன் அப்படிங்கறத அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி தரமான செருப்படி கொடுத்தாருங்க. அது எப்படிமா அவங்களோட போர்ஷனை அவங்க கேக்குறாங்க, அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ரவா லட்டு பண்றீங்க, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷியாவுக்கு ஒரு குட்டு கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் மஞ்சரி பேசுறாங்க. அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல சார் நான் வந்து ஒரு ரெக்யூஸ்டா தான் நான் தர்ஷியா கிட்ட சொன்னேன், ஆனா இத கேட்டுக்கிட்டு இருந்த ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் என்கிட்ட பல பிரச்சனைகள் பண்ணாங்க, ஜாக்லினுக்காக சௌந்தர்யா பண்ணதெல்லாம் படு கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தர்ஷிகா பேச வர்றாங்க. ஏமா நீ எல்லாம் உருட்டாதம்மா, ஒரு பொறுப்புல இருக்கும்போது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். உன்னை பொறுத்தளவு நீ தான் பல இடங்கள்ல சொல்லிருக்கியே, மத்தவங்க எல்லாம் 100% பண்ணா நான் 200% விளையாடுவேன் அப்படிமே சொல்லியிருக்கல, உனக்கு கொடுத்த பொறுப்பையும் அப்படித்தானே பார்க்கணும், இதுக்கு மேல நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல உட்கார்ந்துரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறமா ஜாக்லின் வராரு. ஜாக்லின் நீங்க பண்ணதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற கேக்குறாரு. ஜாக்லின் பேசுறத பார்த்தாலே எனக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க, என்னமோ அந்த அம்மா மேல தவறே இல்லாத மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே வேணும்னே ஜாக்லினை குறை சொல்ற மாதிரியும் இதோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது செமகாண்டா இருந்துச்சு. இந்த இடத்துல ஜாக்லின் பேசுறதெல்லாம் சரியாவே இல்ல. உடனே விஜய் சேதுபதியே வர்றாரு. அவரை பொறுத்தளவுல ஏமா ஜாக்லின் நீ பண்ணதும் சரியா இல்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன்னோட ஃப்ரெண்டு பண்ணாங்க பாரு அது படு கேவலமா இருந்துச்சு, அது என்னமா வவோன்னு நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிற, இப்படிலாம் மார்க் பண்ணலாமா, கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படி கொடுக்கறாரு. ஆமா தானங்க, அந்த வீடியோலாம் நீங்களும் பார்த்திருப்பீங்கல்ல, இவ்வளோ கேவலமா இதுவரையா எந்த சீசன்லயும் யாரையும் மார்க் பண்ணதே கிடையாது, அந்த அளவு சௌந்தர்யா பண்ணது கேவலமா இருந்துச்சு. சௌந்தர்யாவோட ட்ரேட் மார்க் தானங்க அந்த வார்த்தை, கேவலமா இருந்துச்சு, சௌந்தர்யா கேவலமா இருக்குது. இததான் இந்த இடத்துல விஜய் சேதுபதியும் சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து உருட்டுறாங்க. இல்ல சார் அது அப்படி இல்ல சார் இப்படி சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்றாரு, மஞ்சரியை பொறுத்தளவுல அவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளா தான் அவங்களோட பாலை அவங்க எடுத்து வச்சு பிறகு குடிக்க தான் செய்யறாங்க அப்படிங்கறத சொன்னாங்களே தவிர உங்க யாரோட பேரையும் அவங்க பயன்படுத்தவே இல்ல, நீ சொல்றதெல்லாம் நியாயமே இல்லையே ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திரும்பவும் ஜாக்லினை பொறுத்தளவுல இல்ல சார் சில பேர் கம்மியா சாப்பிடுவாங்க சில பேர் அதிகமா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து என்ன பேச்சுமா பேசிட்டு இருக்க, ஒருத்தவங்க கம்மியா சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க அதிகமா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அது மட்டும் இல்லாம மஞ்சரியை பொறுத்தளவுல வேற யாரோட பொருளையும் கேட்கலையே, அவங்களோட பங்க தானே கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படலாம் ஒரு நாள் தேவைப்படாம இருக்கலாம், நீங்க கிச்சன் டீம்ல இருக்கும்போது அவங்க பால் கேட்கல அப்படிங்கிறதுக்காக பாலே குடிக்க கூடாதுன்னு இல்லல்ல, அந்த நேரம் அவங்களுக்கு தேவைப்படாம இருந்திருக்கும், இப்ப தேவைப்படும், என்னமா பேச்சு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஜாக்லினுக்கு தரமான செருப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதாவது குனிய குனிய கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட் முழுக்க முழுக்க ஜாக்லினுக்கு கொட்டு உளுந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா மஞ்சரிட்ட கேக்குறாரு, ஆமா சார் என்ன பொறுத்தளவுல நான் பால் குடிக்க மாட்டேன், அதனாலதான் பாலை வாங்கி தயிராக்கிக்கிட்டுமா அப்படிங்கறத கேட்டேன், அதை புரிஞ்சுக்காம தான் இவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து ஜாக்லின் அவங்க சொல்றது இப்பமாவது புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. புரியுது சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாக்லினும் தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்ட வராருங்க. சௌந்தர்யா கிட்ட கேட்கும் போது சௌந்தர்யாவும் அதே மாதிரி தான் உருட்டுறாங்க. சார் நானும் என்னோட பங்கெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கோல்ட் காஃபி எல்லாம் போட்டு குடிப்பேன் சார், என்னதான் சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சார், அதனாலதான் சார் அப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்களும் உருட்டுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி தரமான செருப்படியா சௌந்தர்யா கொடுக்கறாரு. என்னமா மஞ்சரி ஒட்டு கேட்டாங்க மஞ்சரி ஒட்டு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கல, நீங்களும் ஒட்டு தானே கேட்டிருந்தீங்க, ஒட்டு கேட்கறத உருப்படியாவது கேட்டிருக்கணும், அறகுறையா கேட்டுட்டு உங்களை தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் பட்டு கேவலமா இருந்துச்சு, அது என்னமா வவ்வுன்னு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் மார்க் பண்றது தானே, அடுத்தவங்களை ட்ரிகர் பண்றது தானே, நீங்க பண்ண செய்கையெல்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கறத எனக்கு புரியல, உன்னை திட்டுறதுக்கு அகராதிலேயே வார்த்தை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர்யாவை பங்கம் பண்றாரு. என்னதான் பங்கம் பண்ணாலும் இதெல்லாம் திருந்துற ஆளாங்க வாய்ப்பே இல்ல, பிறவி புத்தி மட்டையை கட்டினாலும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரியே ராணவ் சௌந்தர்யா பிரச்சனைக்கும் வர்றாருங்க. ராணவ் சௌந்தர்யா பேசும்போது நீங்க தலையாட்டினீங்கல்ல, அப்ப சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாரு. ராணவுக்கு மறந்து போகுது. அந்த இடத்துல அதையும் விஜய் சேதுபதி சொல்றாரு, டோன்ட் டூ தட் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்கல்ல, என்ன சௌந்தர்யா மத்தவங்க உங்களை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது, அதே கேவலமான வேலையை தானே நீ எல்லார்ட்டையும் பண்ணிட்டு இருக்க,
நீ பண்றதெல்லாம் எந்த இடத்துலயும் உனக்கு தப்பாவே தெரியலையாமா அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படியே கொடுக்கிறாரு. ஆனா உண்மையா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இவ்வளோ அசிங்கப்பட்ட பிறகும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாளைக்கு நான் கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேவலமான ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் கழிவு ஊத்த வேண்டியதான். சரிதானங்க? ஹோஸ்டா இருக்கிறவரு எவ்வளவு நேர்மையா பண்பா சொல்ல முடியுமோ அவ்வளவு பண்பா ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு பல அட்வைஸ கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கேட்டாவது இவங்க திருந்துறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திருடி திங்கிற கும்பல் எல்லாத்தையும் நிக்க வச்சு செம கலாய்க்கிறாரு. அதுலயும் குறிப்பா இந்த இடத்துலயும் தர்ஷிகாவை தான் போட்டு பொழக்கிறாரு. அவங்க போஷனை கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆனா நீங்க மத்தவங்க போஷனை திருடி திம்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல தர்ஷிகாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும், சார் எங்க பாலை தான் சார் ஊத்தி நாங்க பால் சாதம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து அவங்க பங்க தானே கேட்டாங்க, அவங்க பங்கை எடுத்து வைக்க கூடாது அப்படிங்கறதானே நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் எங்களோட பங்கை நாங்க முதல் நாளே எடுத்து சாப்பிட்டோம்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி பேச விடாம அடிக்கிறாருங்க. செம வேற லெவல். இந்த இடத்துலயும் இந்த முட்டாள் சத்யாவை பொறுத்தளவுல இல்ல சார் அவங்க பங்கதான் சார் அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூக்கிட்டு வர்றாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து யோ இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேனே ஏதாவது உனக்கு புரிஞ்சுச்சா? உனக்கு எப்படி புரியும், நீ தான் டீசல் இன்ஜின் ஆச்சே, நீ எல்லாம் எதுவும் பேசாத உட்கார்ந்துரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாரு. சம பங்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கடைசியா இந்த திருடி திங்கிற கும்பலுக்கு எப்பா நீங்க 2 மணிக்கு சாப்பிடுங்க, 4 மணிக்கு சாப்பிடுங்க, 5 மணிக்கு சாப்பிடுங்க, எப்ப வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சாப்பிடுங்க, இப்படி திருட்டுத்தனமா திருடி திங்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி செருப்பால அடிக்காத குறைய அட்வைஸ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மஞ்சரியை காப்பாத்துறாரு. அடுத்ததா திரும்பவும் சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேருக்கும் தான் செருப்படி. எந்த விஷயம்? ஏஞ்சல் டீமன் டாஸ்க் நடக்கும்போது தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு சண்டை வந்திருக்கும்ல, அந்த சண்டையை பத்தி தான் பேசுறாரு. இந்த இடத்துல தர்ஷிகா வந்து விளக்கம் கொடுக்கறாங்க. அதாவது நாங்கெல்லாம் டெவிலா நடிச்சுக்கிட்டு தான் சார், ஆனா ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஜாக்லினை பொறுத்தளவுல என்ன பார்த்து கேவலமா லுக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன் அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக நீங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது, டாஸ்கா பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சீப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணாங்க. அதனால நான் ட்ரிகர் ஆகி நான் எதுக்கு போகணும், இது என்ன உங்க அப்பா வீடா அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டேன். நான் அப்படி சொன்ன நேரம் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா சௌந்தர்யா வந்து என்ன தள்ளி விட்டாங்க, சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல தர்ஷியாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. என்னதான் ஜாக்லின் வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணாலும் நீங்க பேசுனதும் தப்பு தான். எத்தனை பேர் பாக்குற நிகழ்ச்சி, இது உங்க அப்பா வீடா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா? நீங்க இப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதே மாதிரியே வாரம் ஒவ்வொரு ஆள் பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும்? ஷோவை எல்லாரும் பார்க்க முடியுமா? வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. அடுத்ததா எழுந்து நிக்கிற ஜாக்லினை பொறுத்தளவுல இல்ல சார் நான் டாஸ்க் விளையாடாம இருந்ததுக்கு எனக்கு காரணம் இருக்கு சார், பச்சை மிளகாலாம் என்னால கொடுக்க முடியாது சார், நான் ரொம்பவே நல்லவ சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏமா நீ உருட்டுறதெல்லாம் நிப்பாட்டு, சீப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் சரிதானா? எத்தனை பேர் பாக்குற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில இப்படி பேசுறது சரிதானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே எப்பவும் போலவே மூஞ்ச ஒரு மாதிரி ஊருன்னு வச்சுக்கிட்டு சரிதான் சார் நான் பண்ணது தப்பு தான் சார், சாரி சார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிறாங்க. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தாங்க வாரம் முழுக்க தப்பு பண்ண வேண்டியது, வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு சார் நான் பண்ணது தப்பு தான், சாரி மன்னிச்சிருங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டோம்ல, இதுக்கு மேல என்ன ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி திமுறா ஒரு லுக் கொடுக்க வேண்டியது, இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் இன்னைக்கு ஜாக்லின் திரும்பவும் பண்றாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கு கூட விஜய் சேதுபதிக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் பேசினாரு. ஏமா உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கெல்லாம் புரியவே இல்லமா. போன வாரத்தை பொறுத்தளவுல ரயான் ராணவ் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்துச்சு. அந்த இடத்துல ரயானுமே இவ்வளவு கேவலமா தான் நடந்துகிட்டான். போன வாரமே நான் எல்லாரையும் எச்சரிக்கை தானே செஞ்சேன், அவங்க 2 பேருக்குமா நான் அட்வைஸ் கொடுத்தேன், எல்லாருக்காகவும் தானே கொடுத்தேன். இந்த இடத்துல நீ எகிரிட்டு போய் அவங்கள தள்ளி விடுறதா இருக்கட்டும், சாவடிச்சிருவேன்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் கேவலமா இருக்குமா? இத பத்தி எல்லாம் என்ன பேசுறது அப்படிங்கறதே எனக்கு புரியல. வாரம் நீங்க இப்படிதான் நடந்துக்க போறீங்க அப்படின்னா கதவை திறக்கிறேன் வெளியே போய் தொலைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படிய சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவுக்கு தான் தரமான செருப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க இந்த இடத்துல தப்பு பண்ணது சௌந்தர்யா தானே, அவங்க தான் தர்ஷிகாவை தள்ளி விட்டாங்க, சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல ராணவோட மண்டையை அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யாருமா நீ கோமாளி, ராணவ் ஊதுனா பறந்து போற மாதிரி இருக்க, நீ ராணவோட மண்டையை அடிச்சு உடைச்சிருவியா? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஓவரா துள்ளாதம்மா.
இந்த வாயால தான் நீ கிட போற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ்மெண்ட் தான் கொடுக்குறாரு. எப்பா இப்படி வாரம் வாரம் சண்டை போடுறதா இருந்தா பிக் பாஸ் சொல்லி நான் கதவை திறக்க சொல்றேன். எவன் வெளியே போகணுமோ வெளியே போய் மல்லு கட்டுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழுங்கா விளையாடுறதா இருந்தா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா டேஞ்சர் சோன்ல இருக்கிற எல்லாரையுமே ஒன்னா உட்கார வைக்கிறாரு. இதுல என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தோம்னா டேஞ்சர் சோன்ல முத்துக்குமாரனே உட்கார வச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்கு நியாயமா இல்லையாடா? வாரம் வாரம் அவன் தான் ஓட்டிங்ல முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். நீங்க முதல்ல காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல, இப்படி டேஞ்சர் சோன்ல உட்கார வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்படி டேஞ்சர் சோன்ல உட்கார வச்சு ரயான் ராணவ் இந்த 2 பேரையும் காப்பாத்துறாரு. சார் என்ன சார் இப்படி பொங்காட்ட ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி எல்லாரையும் டென்ஷன் ஆக்குனதுக்கு அப்புறமா முதல் நபரா ஆனந்தி தான் வெளியே போறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனந்தி வெளியே போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பவித்ராவா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும் ரொம்பவே கண் கலங்கி ஆடுறாங்க. நமக்குமே வருத்தமா தாங்க இருந்துச்சு. ஆனந்தி எல்லாம் ஏதாவது ஒரு கேம் ஆடுறாங்க. சத்யா, ரஞ்சித், விஷால் எல்லாம் என்ன கேம் ஆடுறாங்க? ஒண்ணுமே பண்ணல. மிச்சர் சாப்பிட்டுட்டு கடந்து போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் உள்ள இருக்கும் போது ஆனந்திய மாதிரி கேம் ஆடுற ஒரு பிளேயர் வெளியே போனது வருத்தம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆனந்தியோட கேம் தப்பா கூட இருக்கலாம். நானே பல இடங்கள்ல திட்டி இருக்கேன். சகுனி வேலைகளை தான் ஆனந்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒன்னு ட்ரை பண்றாங்கல்ல, எதுவுமே பண்ணாம இருக்கிறவனுங்க இருக்கும்போது இவங்க போனது எனக்கும் வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு விஜய் சேதுபதி கூட மேடையில வந்து நிக்கிறாங்க. மேடையில நிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அன்ஷிதாவை அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. பவித்ரா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், லவ் யூங்கிறாங்க. அருணை பொறுத்தளவுல அருணையும் பாராட்டுறாங்க. அருண் வந்து நீங்க சூப்பர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தர்ஷிகா கிட்ட ஏமா சமயக்கட்டிலே இருக்காதமா கேம் ஆடுமா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தர்ஷிகா வந்து இனி நான் சமையல் கட்டு பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காகனா இன்னைக்கு வாங்கின அடி அந்த அளவு. அதே மாதிரியே ராணுவ பொறுத்தளவுல ராணுவ் நீ ரொம்ப நல்ல பையன்டா, பொதுவா நான் ஆண்கள் கிட்ட அதிகமா அட்டாச் ஆக மாட்டேன், ஆனா உன்கிட்ட பழகும் போது எனக்கு அப்படி எதுவுமே தெரியல, நான் கம்ஃபர்ட்டா பழகுன ஒரு ஆண் அப்படின்னா அது நீதான் அப்படிங்கிற மாதிரி ராணுவ பாராட்டுறாங்க. அதே மாதிரி மஞ்சரியை பொறுத்தளவுல மஞ்சரி நீங்க சூப்பரா கேம் ஆடுறீங்க, சிங்கிள் மதரா இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஒரு உதாரணமா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை பாராட்டுறாங்க. அதே மாதிரியே சாச்சனா கிட்ட உன்னோட முத்தத்தை என்னால மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர்யா கிட்ட வந்த உடனே ஆடியன்ஸை பொறுத்தளவுல சௌந்தர்யா மாதிரியே பேச வைக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருக்கேன், அந்த ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு தான் இவ்வளவு நேரம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் எதையும் பண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கதறாங்க. இருந்தாலும் ஆனந்தியை பொறுத்தளவுல சௌந்தர்யா மாதிரியே கியூட்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்க பண்ணா கியூட்டா பண்றாங்க, ஆனா இந்த சௌந்தர்யா பொறுத்தளவுல அப்படியாங்க பண்ணுது, கேவலமா பண்ணுது. அடுத்ததா ஜாக்லின் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே எம்மா இவ்வளவு நேரம் அடி வாங்கிட்டு இருக்கமா, என்ன பத்தி எதையும் போட்டு கொடுத்துறாதமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பதறாங்க. இந்த இடத்துல ஆனந்தி ஒண்ணுதான் சொல்றாங்க, அதாவது உனக்கு பின்னாடி நான் சில வார்த்தைகள் பேசியிருக்கேன், அதை தான் இந்த இடத்துல சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. உன்னை பொறுத்தளவுல நீ செமையா கேம் ஆடிக்கிட்டு இருக்க, உன்னை மட்டும் நம்பவே கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. உண்மையாவே ஆனந்தியை பொறுத்தளவுல சௌந்தர்யாலாம் நல்லா தான் கேம் ஆடுறாங்க. சௌந்தர்யா, ரயான் இவங்களோட கேமை கெடுக்கிறதே ஜாக்லின் தான். இவங்களெல்லாம் பகடக்காயா வச்சுதான் ஜாக்லின் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகளை பல இடங்கள்ல பதிவு பண்ணிருப்பாங்க. அதை இந்த இடத்துல இன்டைரக்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம், டைரக்டா சொல்லல. கடைசியா அன்ஷிதாவுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அன்ஷிதா எதுக்கும் அழாத, அழுதன்னா நான் வெளியே இருந்து பாப்பேன், உன்னையதான் திட்டுவேன், ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்ப இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் எல்லாம் கிடையாது, உள்ள கூட்டம் அதிகமா இருக்குது, அதனால அடுத்த எவிக்ஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற இன்னொரு கார்டு எடுத்து நீட்டுறாரு. கார்டை பார்த்தா சாச்சனாவோட பேரு. சாச்சனாவோட பேரை பார்த்த உடனே பிக் பாஸ் வீடே அமைதி ஆயிருது. உண்மையாவே சாச்சனா அந்த அளவு கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. எல்லாருமே கண் கலங்குறாங்க. அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் கதறி அழுறாரு. முத்துக்குமரன் அழுது எந்த இடத்துலயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கான எபிசோட்ல அவரை பார்க்கும்போது நமக்கே பரிதாபமா இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாருப்பா, சாச்சனாவை அவ்வளவு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அதே மாதிரியே சாச்சனாவுமே முத்துக்குமரன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு அவங்க பேசுறதுல இருந்தே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆள்கிட்டயே சொல்லிட்டு வர்றாங்க. முத்துக்குமரன் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அழாத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் ஜெயிக்கணும், கேம நல்லா ஆடு. அதே மாதிரி நான் சொன்னோம்ல, நான் தான் இந்த வாரம் போவேன்னு சொன்னோம்ல, நீ தான் நம்பவே இல்ல, என்ன நம்பு, நல்லா விளையாடு. 2-3 வாரமா நீ கேம் ஆடவே இல்ல, மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக உன்னோட கேமை மாத்தாத, நீ செமையா கேம் ஆடணும், நீ தான் கப் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் பேசுறாங்க. பேசி இவங்க 2 பேருமே கட்டிப்பிடிச்சு அல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசி அவங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. மஞ்சரியை தனியா விடாதீங்க, மஞ்சரியும் நல்லவங்க தான், முதல் 2 வாரம் எனக்குமே அவங்கள பிடிக்காம தான் இருந்துச்சு, அவங்க கிட்ட பழகி பார்க்கும்போது அவங்க ரொம்பவே நல்லவங்க, அவங்கள தனியா விடாதீங்க, தனியா இருக்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம், அது எனக்கு தெரியும்,
அவங்கள தனியா விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. போறதுக்கு முன்னாடியும் முத்துக்குமாரன் அதை பத்தி தான் பேசுறாங்க. அதாவது, முத்துக்குமாரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். ஆனா க்ளோஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தள்ளி தள்ளி போன என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. இனி உன்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணு, அமைதியா இருக்காத, நீ உன்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணு முத்து, நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதாவது முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத முத்துக்குமாரன் பல இடங்கள்ல சாச்சனா சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் மனசுல வச்சுக்க, நீ தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத இந்த இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் மேடையில போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பயண வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லார்ட்டையும் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சாச்சனாவும் எல்லார்ட்டையுமே பேசுறாங்க. முதல் நபரா ஜாக்லினுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வந்த முதல் நாள்லயே என்ன நீதான் வெளியே அனுப்புன, ஆனா அதுக்கப்புறமா என்கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அடுத்ததா ஜெஃப்ரியை பொறுத்தவரை, நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்கடா, நம்ம 2 பேருக்கு இடையில எந்த சண்டையுமே கிடையாது, நமக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நேரடியா பேசுவோமே தவிர கோல்டு வார்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரா ஆடுற, சூப்பரா ஆடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து, நான்லாம் வேணும்னே உன்னை நாமினேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கறான். அடப்பக்கி, நீ வேணும்னு தான் பண்ண அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியுமே, உன்னை தூண்டி விட்டது சௌந்தர்யா, பண்ணினது நீ, இப்ப மன்னிப்பு கேட்டு என்னடா ஆக போகுது? எப்படியோ சாச்சனாவுக்கு நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. சாச்சனா வெளியே போனதுனால இனி மக்களை பொறுத்தளவுல அடுத்த விஷ பாட்டில் யாரு அப்படிங்கறத தேட தொடங்கிடுவாங்க. மாட்ட போறது உன் கூட இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கோவா கேங்ல இருக்கிற 2 பேரா தான் இருக்கும். பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். அடுத்ததா சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யா, உன்னோட ரியாக்ஷன்லாம் பல இடங்கள்ல கியூட்டா தான் இருக்குது, நானும் ரசிச்சிருக்கேன். ஆனா தேவையில்லாத இடங்கள்ல நீங்க ரியாக்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்குறாங்க. மஞ்சுரியை பொறுத்தளவுல இந்த இடத்துலயும் அதே தான் சொல்றாங்க. முதல் 2 வாரத்துல எனக்குமே உங்களை பிடிக்காது, இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, வெளியே வாங்க, உங்க கூட க்ளோஸா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி ராணுவ பொறுத்தளவுல, நீ கேம் ஆடுறா, உன்னோட இஷ்டப்படி என்ன ஆடணுமோ ஆடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அதே மாதிரி அன்ஷிதாக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்ஷிதா, நீங்க எல்லாருக்குமே பாசத்தை அள்ளி அள்ளி குடுப்பீங்க, ஆனா என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அன்ஷிதா வந்து, எனக்கு ஒன்னையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சீன் கிரியேட் பண்றாங்க. அடுத்ததா தர்ஷிகாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ சூப்பரா கேம் ஆடுவ, இப்ப காணாம போயிட்ட, கொஞ்சம் தனியா கேம் ஆடு அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்மளுமே அதை தானங்க சொல்றோம். முதல் 2-3 வாரங்கள்ல 100 நாள் வரை தர்ஷிகா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போட்டியாளர் தான். என்ன பண்ண, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷால் கூட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னைக்கே தர்ஷிகா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விஷாலுக்கு அட்வைஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நல்லா விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா வெளியே போய் பாருமா, விஷால் எதுவுமே பண்ணல. ஆமா தானுங்க. அதே மாதிரி அருணை பொறுத்தளவுல அருண்கிட்ட பேச வந்தோடனே அவர் சென்டிமெண்டா பேச தொடங்குறாரு. ஏமா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு நீ ஒரு தங்கச்சி மாதிரிமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஏய் போதுண்டா, நேத்து வாங்கின அடி பத்தலையா, போட்டு பொல நீ பொலந்தாருல, ஓவரா நடிக்காத உட்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல தீபக் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா என்ன பொறுத்தவரை அன்பா பேசுனா நான் கேட்டுப்பேன், கோவத்துல சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. தீபக் ஒண்ணுதான் சொன்னாரு, ஏமா நான் சொல்ற அட்வைஸ் எல்லாம் உனக்கு இப்ப புரியாது, வாழ்க்கையில உனக்கு பல பிரச்சனைகள் வரும், அந்த நேரங்கள்ல நான் சொன்னது சரிதான் அப்படிங்கறத நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. நியாயமான கருத்து. பல இடங்கள்ல தீபக் சொல்றது வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரியே முத்துக்குமார்கிட்ட பேசும்போது, அண்ணன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்காக நான் பாக்குறேனோ இல்லையோ வெளியே போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சி உனக்காக மட்டுமே பாப்பேன், நீ உன்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணு, உனக்காகவே நான் நிகழ்ச்சி பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்கிட்ட சொல்றாங்க. முத்துக்குமாரனை பொறுத்தளவுல, ஏமா நீ வெளியே போனாலும் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் பேசும்போது முத்துக்குமாரன் ரொம்பவே கலங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாச்சனாவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்துல விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. தீபக் சொன்ன மாதிரி தாமா இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த சம்பவங்கள் வாழ்க்கையில உனக்கு பல இடங்கள்ல உதவும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் எல்லாருமே முத்துக்குமாரன் இப்படி அழுவான் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, 60 நாளா ஒரு போட்டியாளர் சாச்சனாவோட வெளியேற்றத்தில் அழுததை பார்க்கும்போது எங்களுக்கே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா அன்ஷிதா இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தர்ஷிகா வந்து, ஆனந்தி சாச்சனா வெளியேறும் போது இவ்வளவு வருத்தப்பட்டு அழுவேன்னு நான் நினைக்கவே இல்ல, யாரு கூடயும் அட்டாச் ஆக கூடாது, நம்ம கேமை மட்டும்தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 2 பேருக்குமே தரமான செருப்படிகளை விஜய் சேதுபதி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாக்லின் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு நல்லது, அதே மாதிரியே சௌந்தர்யா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா ஜாக்லினுக்கு நல்லது. எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே இந்த திருடி திங்கிற கும்பலுக்கும் தரமான செருப்படியை கொடுத்திருக்காரு. இனியாவது ஒழுக்கமா இருப்பானுங்களா
இல்லனா திருடன கை சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப திருடி தான் திங்க போறானுங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல சாச்சனா வெளியேற நேரங்கள்ல முத்துக்குமரன் கண்கலங்கன அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.